துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியல. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூடையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகுதான் அது சோசியல் மீடியால பரவுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போ அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டில எதற்கு என் மேல சொல்றாரு அவரு? அப்போ நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்ப எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்றேன், துரந்தர்னா என்ன? ஏதோ உளவாளியாக அந்த கதையில ஒரு கேரக்டர் வருதுன்னு சொல்லி. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்ட்ல நான் பதில் சொல்லிட்டு போயிருவேன். இந்தி தெரியாது போடா, இதான் என்னுடைய பதில். அதற்கு சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். எனவே அந்த வார்த்தைக்கு என்னுடைய பதில் இந்தி தெரியாது போடா என்பதுதான் தமிழ்நாட்டில் இந்திக்கும் அந்த வார்த்தைக்கும் என்னுடைய பதில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே. அண்ணி பேசுனதை கேட்டீங்க, சும்மா கெத்து காட்டிட்டாங்களா? உண்மையிலேயே அண்ணிய பாராட்டியே தீரணும். அப்படி ஒரு ஸ்பீச். அன்னைக்கு தேமுதிக மேல ஒரு விமர்சனம் இருந்தது. அவங்க பெட்டிக்காகவும் பதவிக்காகவும் தான் அவங்க எப்போதுமே இந்த கட்சி அந்த கட்சின்னு மாத்தி மாத்தி பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் மீது அவங்களுக்கு துளி கூட அந்த நம்பிக்கை இல்லை. மக்களுக்காக எப்போதுமே பேச மாட்டாங்க அப்படின்ற விமர்சனம் அவங்க மேல இருந்துகிட்டே இருந்தது. எப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில சேர்ந்தாங்களோ, 2வது தேர்தலுக்கு பிறகும் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நாங்கள் தொடர்கிறோம் என்று அறிவிச்சாங்களோ, அப்போதுல இருந்தே அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் மரியாதை இவ்வளவு தூரம் உயர்ந்துருச்சு. அதுவும் இன்னைக்கு பேசின பேச்சு உண்மையிலேயே பாராட்டத்தக்க பேச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் 8 வருஷமா நாங்க கொள்கை கூட்டணி, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நீங்க அதிகாரத்தை பகிர்வு சொல்லி எங்களை ஏமாத்துனீங்கன்னா பதவி என்பது எங்களுக்கு இந்த ரோமத்துக்கு சமம், அப்படி இப்படின்னு இது RSS பெற்றெடுத்த பிள்ளை, உங்க கூட எங்களால கூட்டணிக்கு வர முடியாது, உங்களை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் லட்சியம், அப்படி இப்படின்னு வீர வசனம் பேசினவங்களாம் இன்னைக்கு பூனைக்குட்டி மாதிரி அப்படியே பதுங்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த அரசு வீடு ஒதுக்கீடு செய்யறதுல அண்ணன் மா சுப்பிரமணியன் அண்ணன் போன பீரியட்ல சாதி அடிப்படையில வீடு ஒதுக்கப்பட மாட்டது, அனைவருக்கும் பொதுவாகத்தான் ஒதுக்கப்படும்னு அண்ணன் சொன்னார். ஆனா இப்ப இருக்கிற அந்த அருண் பிரசாத் எம்எல்ஏ சாதி அடிப்படையில தான் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நடந்திருக்கு. அந்த தம்பி, பாதிக்கப்பட்ட தம்பி பேட்டி கொடுக்கிறாரு, கேளுங்க. போன சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் தடுத்து நிறுத்தினாரு. என்னத்தை தடுத்து நிறுத்தினா, இனிமேல் சாதி அடிப்படையில் கொடுக்க முடியாது, எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்கணும். அதை ஒரு தடுத்து நிறுத்ததை இப்போ உடைச்சி இல்லை அவங்களுக்கு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி 1 hour கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ண போகிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈயால் ஒன்றும் பண்ண முடியல. என்னன்னா, தாவேக்கா எம்எல்ஏ உதவியோட சாதியின் அடிப்படையில் வீடு ஒதுக்கிட்டாங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதை கண்டுபிடிச்சி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். காலையிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல என்னால். அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ணோன்னா, நாங்கள் சன் நியூஸில் பேட்டி கொடுத்துட்டேன். பேட்டி கொடுத்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் டிவிக்கு சார்ந்தவங்க ஒரு 10 பேர் எங்களை கட்டையை எடுத்துட்டு தாக்க வந்தாங்க. ஒருத்தர் மட்டும் என்னுடைய சட்டையை கையில் பிடிச்சி என்னை அடிச்சாரு. மீதி எல்லாருமே நாங்கள் ஓடி வந்துட்டோம். ஓடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏர் ரிப்போர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார். சரிங்களா? அந்த தம்பி கேட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு நாள் முழுசும் ஏற்க மறுத்துட்டாங்க. அப்படியே பொறுத்திருந்து பிரஷர் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்றதுக்காக அந்த அருண் பிரசாத் எம்எல்ஏ 10 பேரை குண்டர்களோட எம்எல்ஏயோட ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சாதிய ரீதியான பாகுபாடு பார்க்கும்போது கூட அந்த நாங்க கொள்கை கூட்டணி, அதிகாரம் என்பது எங்கள் ரோமத்துக்கு சமம் என்று சொன்னீங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. இதுவரைக்கும் எதுவுமே பேசல. இது தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடம் போனது, அதுக்கும் பேசல. இன்னைக்கு வள்ளுவருக்கு காவி சாயம் போட்டிருக்காங்க, அதுக்கும் பேசல. அப்புறம் இப்ப கரெக்டா பக்ரீத் அன்னைக்கே GR சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. நாங்க இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பாய் கூட இன்னைக்கு மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் அந்த மாட்டை எல்லாம் போய் பறிமுதல் பண்ணிட்டு வருது. வாய் பேசலையே, வாய் மூடி மௌனியாக இருந்துட்டாங்களே. இப்ப யாருன்னு தெரியுதா? பெட்டிக்காகவும் சோஃபாவுக்காகவும் அமைச்சருக்காகவும்
கூட்டணி வைக்கிறவங்க இவங்க இவ்வளவு நாளா கொள்கை கூட்டணி என்று ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒண்ணு தெளிவா புரியுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மரியாதை ஹைப்ல இங்க இருக்கு. நான் கொள்கை கூட்டணி ஏன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையில உறுதியா இருப்பதனால அந்த வந்து சேர்றவங்களும் கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு மிங்கிள் ஆயிடுறாங்க. இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாவே அவங்க வந்து செல்லா கேஸ் ஆயிடுறாங்க. அவங்களும் 10-11 சோபாவுக்கும் அமைச்சர் பதவிக்கும் ஆசைப்பட்டு போயிட்டாங்க அப்படின்ற பேரு இப்ப பரவலா வந்து எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. சரி, அது விஷயம் இல்ல, அந்நியார் அடிச்ச ட்விஸ்ட் தான் இங்க வந்து ஹைலைட்டா இருக்கு. அவங்க வந்துட்டு ரொம்ப உறுதியா சொல்றாங்க, நான் போயிட்டு தம்பி வந்து எங்க பிள்ளை, நான் நின்னு எனக்கு வந்து துணை முதல்வர் பதவியை கூட நான் ஆதரவு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன், எனக்கு சோஃபாவோ அதிகாரமும் முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் எனக்கு கொள்கை தான் முக்கியம், கூட்டணியில இருக்கிற அந்த கூட்டணி தர்மம் தான் முக்கியம், நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க, இந்த தேர்தல் நேரத்துல ஆதவரிச்சுன்னா வந்து அவங்கள துரந்தர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. துரந்தர்னா என்ன? அது ஒரு ஹிந்தி படத்து பேரு. அந்த படம் என்ன சொல்லுது? உளவு பாக்குறது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உளவு பார்த்து போட்டு கொடுக்குற வேலையை செஞ்சது. அப்ப இவங்களை வந்து அந்நியரை வந்து துரந்தர்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு அந்நியர் கெத்தா சும்மா அப்படியே ஸ்டைலா ஒரே ஒரு வார்த்தையில ஆதவரிச்சுடாவ முடிச்சு விட்டாங்க. இனிமே அவரால் முழிக்க முடியும், வெக்கமா இருக்காது. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? இன்னொரு டைம் அதை காட்டுறேன் பாருங்க. ஹிந்தி தெரியாது போடா, இதான் என்னுடைய பதில். அதற்கு சொல்லிட்டாங்களா? என்னது ஹிந்தி தெரியாது போடா, என்னது ஹிந்தி தெரியாது போடா அப்படி சொல்லி கெத்து காட்டிட்டாங்க நம்ம அந்நியாரு. உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்துல வந்து பாராட்ட சொல்லிக்கலாம். நம்ம நண்பர்கள், நீங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லுங்க. நன்றி.